சக்கரம் நிச்சயம் மாதங்கள் கட்டமாட்டிரம் சேர்த்திடும் வஞ்சனம் காண ஆயிரம் கண்ட வேண்டுமே பாதாதிகே சாழினை பாடிட வார்த்தை வேண்டுமே அம்மா ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்கம்மா. ராமதாசன் ராமானுஜனுடைய ஒரு பாசுரம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோளுறல்வோம் இன்றோர் என்றெண்ணியே காந்தகத்தோடு அண்ணல் தன் அத்தியூரர் கடனை கீழ் பூண்டவன் பாலன் ராமானுஜனை புறந்திறனே அப்படின்னு ஒரு பாசுரம். ராமானுஜருக்கு எப்போதுமே அத்தியூரர் தேவராஜ பெருமாள், காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளுடைய திருவடியில அதிக பிராவண்யம் இருக்கிறவர் சுவாமி. காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தியாக மண்டபமா இருக்கிறது. இந்த பெருமாளுக்கும் உடையவருக்கு இருக்கிற சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு தகப்பனாருக்கு ஒரு குழந்தைக்கும் இருக்கிற சம்பந்தம். ராமானுஜர் கேசவ சுவாமியாஜிக்கும் காந்திமதி அம்மாக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் அவதாரம் பண்றார். அங்கே அப்பாயிட்டிய வேதாங்கங்கள்லாம் கத்துக்கிறார். விவாகம் ஆயிடுது சுவாமிக்கு. அப்போ சின்ன வயசுலயே விவாகம் ஆயிடுது சுவாமிக்கு. அப்புறம் அப்பாயிட்டிய ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் கத்துட்டு இருக்க சமயத்துல அப்பா பரமபதிச்சிருக்கார். அப்புறம் அங்க அவ்வளவு வசதி இல்லை கத்துக்கிறதுக்கு. அதனால அம்மாவை கூட்டிட்டு காஞ்சிபுரத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு சுவாமி ராமானுஜன் அங்க வந்து தங்கி இருக்கிறார். அப்போ அங்க வந்து யாராவது கிட்ட கத்துக்கணும். அப்ப அங்க வந்து மாயாவாதி அத்வைத்தி பெரிய வித்வானா இருக்கிற யாதவ் பிரகாஷர் கிட்ட எல்லாரும் எல்லாம் கத்துக்கிறான். அப்ப சுவாமி அவர்கிட்ட கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு பூர்வபக்ஷத்தை அவர்கிட்ட கத்துக்கிறார். வேதத்துல இருக்கிற பூர்வபக்ஷத்தை யாதவ் பிரகாஷர் கிட்ட கத்துக்கிறார். கொஞ்ச நாளும் போகுது. அதுல ரொம்ப பிணக்கு வருது ரெண்டு பேருக்கும். அவர் சொல்ற மாயாவாத கருத்துக்கள் வந்து சாமிக்கு மனசுக்கு பிடிப்படல. சம்பந்தம் இல்லை சுவாமிக்கு. சத்தியம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவர் வேற அர்த்தம் சொல்ல, அவர் வேற அர்த்தம் சொல்ல. கப்பியாசம் ஏக புண்டரீக மேகாட்சினி அப்படிங்கிறதுலாம் பெரிய விசாரமாக இருக்கு. அப்போ அங்க போறது நிறுத்திட்டார். குருகுல வாசத்துக்கு போகல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ராமானுஜருடைய பிரபாவம் அதிகமா ஆகிறது. அது வந்து யாதவ பிரகாசனுக்கு புரியல ரெண்டும் பண்ண. தன்னுடைய சிஷனுக்கு இவ்வளவு பிரபாவம் வர்றதை யாதவ பிரகாசனால பொறுத்துக்க முடியல. தக்க காலம் பார்த்திருக்கிற இந்த ராமானுஜர் எப்படியாவது தீர்த்தரணும், அப்பதான் நம்ம கோல வச்ச முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு பெரிய காசி யாத்திரைக்கு போலாம் அப்படின்னு யாதவ் பிரகாசர் முடிவு பண்ணி தன்னுடைய சிஷியர்களை எல்லாம் சேர்த்துக்கிறார். அதில் ராமானுஜருடைய சித்தி பையனா இருக்கிற எம்பார் கோவிந்த பட்டரும் அதில் இருக்கிறார். ராமானுஜரை சேர்த்துட்டு எல்லாரும் காசி யாத்திரை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரையும் கூப்பிடுறேன். ராமானுஜர் அங்க போறது இல்லை வாசிக்கிறதுக்காக. பரவாயில்ல, ஆச்சாரியன்னு கூப்பிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் காசி யாத்திரைக்கு போறேன். அங்க போய் அந்த யாதவ் பிரகாஷ் தன்னுடைய சிஷர் வீட்டு எல்லாம் பேசியிருக்கான். ராமானுஜர் காசியில கங்கையில அப்படி ஸ்நானம் பண்றப்ப அவனை அமிழ்த்தி அப்படியே அங்கேயே சமகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் திட்டம் தீட்டிட்டு போறான். அப்ப அது கோவிந்த பெருமாளுக்கு தெரிஞ்சிருது போற வழியில. இப்போ காசிக்கு சமீபமா போற சமயத்திலேயே எம்பார் உடையவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி வர வேண்டாம், இவ்வளவு திட்டம் தீட்டி இருக்கிறார், கங்கையில உன்னை அமிழ்த்தி சமகாரம் பண்றதுக்கு யாதவ் பிரகாசனும் அவருடைய சிஷர்களும் காந்துட்டு இருக்கா, நீங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு தம்பி சொல்ல உடையவர் அங்கிருந்து கிளம்புற. ராமானுஜன் இளையாழ்வார் அப்படிங்கிறதான் திருநாமம்.
விளையாடுவார், அங்கிருந்து கிளம்பிடுறார். சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பாரம் அந்த கோஷ்டியில் இருக்கு. எப்போ யாதவ் பிரகாச ராமானுஜர் சமாரம் பண்றது பாருவாரு, நம்ம இந்த கோஷ்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னா அவரும் அங்கிருந்து போயிடுறார். அவரு எதுவும் தெரியாத போல இருந்தார். ராமானுஜர் அங்கிருந்து கிளம்பிடுறார். அப்படி கிளம்புறப்ப விந்திய மலர் காடு அதை தாண்டி இப்போ காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி இருக்கா. அப்போ காசிக்கு சமீபம் போயாச்சு. திருப்பி வரணும் அப்படின்னா வழி தெரியணுமே. அப்ப எப்படி வர்றதுன்னு தெரியல. பெரிய காடு, விந்திய மலை காடு, அது எல்லாம் கடந்துதான் இந்த பக்கம் வரணும் தட்சிண தேசத்துக்கு. என்ன பண்றது, அப்படி தடுமாடி வர்றப்போ ஒரு வேர்டுகளும் வேர்டு வச்சியும் வர்றா. அந்த காட்டுல ராமானுஜர் சந்திக்கிறேன். அந்த வேர்டன் குழந்தை எங்க போறேன் அப்படின்னு கேக்குறப்ப இந்த மாதிரி வந்திருந்தேன், வழி தவறி போயிட்டேன், திருப்பி காஞ்சிபுரம் போகணும் அப்படிங்கிறப்ப நான் அங்கதான் போறேன், நீ என் கூட வந்தியானா போயிடலாம் அப்படின்னு சொல்ல ராமானுஜர் அவளோட சேர்ந்துட்டா. அந்த வேர்டுவன் ஒரு வேர்டு வச்சு ராமானுஜர் 3 பேரும் கிளம்புறான். இந்த வேர்டுவனா வந்தது வரதராஜ பெருமாள் தான். இந்த வேர்டு வச்சு பெருந்தேவி தாயார் 2 பேரும் ராமானுஜரை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். ராமாவதார காலத்துல காட்டுல சஞ்சாரம் பண்றப்போ ராமர் முன்னாடி போனதும் மத்தியமா சீத்தை போனதும் பின்னாடி லக்ஷ்மணன் தொடர்ந்து போறான். அது போலவே இப்போ முன்னாடி வரதராஜ பெருமாள் போக வேட்டுவ ரூபத்துல நடுவுல பெருந்தேவி தாயார் போக 2 பேரையும் பின்தொடர்ந்து ராமானுஜர் கிளம்பி போறா. அப்படியே வர்றா. அந்த பொழுது விடிஞ்சிருது. அந்த ராத்திரி எல்லாம் அப்படியே நடந்து வர்றா. பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்சதும் ஒரு இடத்துக்கு வர்றா. அந்த இடத்துல அந்த போட்டு வச்சோம்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இதுக்கு மேல நடக்க முடியாது, காலெல்லாம் ரொம்ப வலிக்கிறது, ரொம்ப தாகமா இருக்கு, ஏதாவது தீர்த்தம் வந்துச்சுன்னாதான் கால் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற. எங்க போய் அந்த காட்டுல போய் தீர்த்தம் தர்றது அப்படின்னா, நான் ராமானுஜருக்கு ஒரு எண்ணம், இத்தனை உபகாரம் பண்ணிருக்கா, ராத்திரி எல்லாம் நம்மளை கூட்டிட்டு வரா, இந்த அம்மா வேற தாகம்ங்கிறா, இவளுக்கு ஜலம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வேர்டுவன் கிட்ட இங்கே 2 பேர் இருந்தோம், நம்ம எங்காவது ஜலம் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் அங்கிருந்து கிளம்பி போறான். கிளம்பி போனா அங்க ஒரு கிணறு இருக்கிறது. அங்கே சில பிராமணர்கள் இருக்கிறா. சுவாமி அங்க வந்து இது எந்த ஊர், இந்த மாதிரி ஜலம் வேணுமே, என்ன கூட வந்து 2 பேர் இருக்கா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப தாகம் அடிக்கிறது, ஜலம் வேணும் அப்படிங்கிறப்ப எந்த ஊருன்னு கேட்கறியா, அப்படி நிமிர்ந்து பார் அப்படின்னு பாக்குறப்ப சுவாமி நிமிர்ந்து பார்த்தா அங்க காஞ்சிபுரம். இது விமானம், புண்ணியகோடி விமானம் சேவையாகிறது. இப்ப காஞ்சிபுரத்துக்கு ஒரு ராத்திரியில கூட்டிட்டு வந்துட்டா அவ 2 பேரும். இப்ப இவ யாரா இருக்கக்கூடும் அப்படின்னு யோசிக்கிறா. சரி அந்த அம்மாக்கு தண்ணி வேணுமே முதல்ல, அதனால ஜலத்தை எடுத்துன்னு போலான்னு அந்த கிணறுல ஜலம் எடுத்துட்டு அவசர அவசரமா போறேன். அங்க போனா அந்த அம்மாவையும் காணும், அவரையும் காணும். அப்ப என்னன்னு தெரியுதா, வந்தது வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் அப்படின்னும். அந்த கிணத்துல இருந்து ஒரு ஜலம் எடுத்தாரு, அது சாலை கிணறு, அங்கதான் ஜலம் எடுத்துன்னு போயிருக்க. அப்ப இதுல இருந்து உடையவர் வந்து தன்னுடைய காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். அந்த திவ்ய தம்பதிகளை கூட்டிட்டு வந்துட்டார். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் போய் திருக்கட்சி நம்ம கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி பெரிய விசாரமா எடுத்து நான் அங்க இருந்து கிளம்பி விட்டுட்டேன், ஒரு வேர்டு வச்சும் கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, அது வேற யாரும் இல்ல, வரதராஜ பெருமாளும் தாயாரும் தான் அப்படின்னு. ராமானுஜர் இப்படியே போயிட்டேன், நான் என்னதான் கைக்கரியம் பண்றது, நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்போ, எப்போ பெருந்தேவி தாயார் உங்ககிட்ட வந்து ஆசைப்பட்டு தீர்த்தம் வேணும்னு கேட்டுட்டாலோ, நீ தீர்த்த கைங்கரியம் பண்ணு, தாயார் கத்தம் பிடித்ததுன்னு தெரியுது, உன்னை பார்த்து தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த கைங்கரியத்தை நீ பண்ண அப்படின்னு சொல்ல. அன்னையில இருந்து சுவாமி ஸ்ரீரங்கம் வர்ற பரியந்தம் தினமும் காலையில அந்த சாலக்கிணறுக்கு போய் அந்த சாலக்கிணறுல ஜலம் எடுத்துன்னு வந்து பெருந்தேவி தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருமஞ்சலங்களுக்கு திருவாராதத்துக்கு எல்லாத்துக்கும் சமர்ப்பிச்சார். அந்த பெரிய கைங்கரியத்தை சுவாமி உடையவர் தம்முடைய காலத்துல ஸ்ரீரங்கம் வர்ற பரியந்தம் இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு தெரியுது. இவ்வளவுதான் கதை, அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இல்ல, அது 2-3 இருக்கிறது. தாயார் உகந்த கைங்கரியம் அப்படிங்கிறது அதுல மெயின். ஏன்னா அவதான் கேட்கிறான் ஜலம் வேணும் அப்படின்னு. அப்ப தாயார் உகந்த கைங்கரியம் ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வர்ற வரைக்கும் பண்ண கைங்கரியம். நம்மளும் வெறும் ஜலம் கொண்டு வரதானே, ஒரு அவ்வளவுதானே அப்படின்னா அவ்வளவுதான் மதிப்படும். நம்மளுக்கு பாசனம் செவிக்கிறது, உற்சவங்கள் அன்வைக்கிறது, பெருமாள் எல்லாம் பண்றது, மாலை தொடுக்கிறது, அதெல்லாம் பெரிய கைங்கரியமா தோணும். ஆனா பெரிய கைங்கரியம் எதுன்னு பிராட்டி காட்டி கொடுக்கறா, ஒரு ஜலம் சமர்ப்பிக்கிறது கூட பெரிய கைங்கரியம். அப்ப கைங்கரியத்துல இதுதான் பெருசு, இதுதான் சின்னது அப்படிங்கிற எதுவுமே இல்லை. பெரிய பாசனம் செவிக்கிறப்பா, பெரிய வேதாந்த செவிக்கிறவா, பெருமாள் எல்லாம் பண்றவா, பெருமாளுக்கு ஆராதனை பண்றவா தான் பெருசு, நம்ம பண்றது ஏதோ சின்ன கைங்கரியம் அப்படின்னா இல்ல. கைங்கரியத்துக்குள்ள தாரதமியம் இல்லை அப்படிங்கிறத இந்த சரித்திரத்துல நாம தெரிஞ்சுக்கலாம்.
சுவாமி ஸ்ரீரங்கம் போற வரைக்கும் பண்ணது என்ன கைங்கரியம்? தீர்த்த கைங்கரியம். தினம் திருமஞ்சனம் போய் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமர்ப்பிச்சு அந்த கைங்கரியத்தை பண்ணார். அப்ப கைங்கரியம் பிரதானம்னு தெரிஞ்சுக்கணும். கைங்கரியத்துல ஒசத்தி தாழ்த்திங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இல்ல, இன்னைக்கு நீங்க போனீங்கனாலும் வருஷத்துல ஒரு தடவை இந்த சாலை கனகோத்சவம்ங்கிறத வரதராஜ பெருமாள் இந்த ஞாபகமா பண்ணிக்கிறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வேட்டுவ ரூபத்துல திருக்கோலம் சாத்திட்டு போவார். பின்னாடி ராமானுஜரம் போய் அந்த சாலக்கணத்துல ஜலம் எடுத்து இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த சாலக்கணருடைய படம் தான் இது. இந்த சாலை கிணத்துல போய் ஜலம் எடுத்து அங்கே வரதராஜ பெருமாள் கோபைநாஜிமார்களுக்கு திருவாராதனம் எல்லாம் ஆகி அப்புறம் சந்தோஷத்தோட ராமானுஜரோட சேர்ந்து திரும்பி வருவார். அது இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலேயே நடக்குது. அப்போ இது சரித்திரமா ஒரு கதையா கடந்து போகாம இதுல பல விஷயங்களை கத்துக்கணும். கைங்கரியம் பிரதானம். கைங்கரியத்துல இதுதான் வசதி, இதுதான் கம்மி அப்படிங்கிறதுல எது பண்ணாலும் பகவான் உகக்கிறான். பெருந்தேவி தாயார் உகக்கிறா அப்படிங்கறத தாயார் காட்டினது. இன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச கைங்கரியம் மாத்திரமே பண்ணக்கூடாது. தாயாரும் பெருமாள் என்ன விதிக்கிறாளோ அந்த கைங்கரியம் பண்ணணும். உடையவர் பண்ணது பெருந்தேவி தாயார் ஆசைப்பட்ட கைங்கரியம் அப்படிங்கறத நம்ம இந்த சரித்திரத்துல பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வெறும் சாலக்கணத்துல ஜலம் எடுத்து தன்னுடைய சிரசுல படத்தை வச்சிருக்க வரதராஜ பிரபு இது தியாக மண்டபத்துல சுவாமி பண்ண நீங்க தொடங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபத்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம யாவதஸ்ததிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैव सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.